அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று சனிக்கிழமை, பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். பொதுவாக இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இன்று ஒரு சில ராசிக்கு நல்ல யோகமான நாளாகவும் ஒரு சில ராசிக்கு சில பிரச்சனைகள் தரக்கூடிய நாளாகவும் இருக்கு. நாளை சரியா பார்த்து கொண்டு போறது நல்லது. இந்த சேனல்ல லைவ் போய்கிட்டு இருக்கு. அதை ஜாயின் பண்ணி உங்களோட சுயஜாதகம் பார்க்கறது நல்லது. இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 8/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தசம திதி பகல் 1:56 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறதும் நல்லது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:49 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில 5:55க்கும் சூரியன் மறைவு மாலை 6:33க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை காலை 9:05 10:39 வரைக்கும் இருக்கு. பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய நேரம் இது. யமகண்டம் பகல் 1:49 3:24 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 5:55 7:30 வரை இருக்கு. இப்போ தசமி திதியில செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உடல் நலன் தரக்கூடிய செயல்கள், திருமணம், காது குத்து, சடங்கு சுற்றல், பயணம், புதுமனை புகுதல், தண்ணீர் தொடர்பான வேலைகளை செய்யறது, உங்களோட மேலதிகாரிகளை போய் பார்க்கறது நல்லது. வீட்டு தொடர்பான செயல்களை செய்யறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்துல எல்லா விதமான சுபகாரியமும் செய்யலாம். சீமந்தம், விஷ்ணு பலி, பெயர் சூட்ட, மருந்துண்ண, சாமி கும்பிட, கல்வி துவங்க, ஆலயம் துவங்க, புது வீடு கட்டி குடிப்புக, கொடமுழுக்கு, யாகம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு ஆர்வம், ரிஷப ராசிக்கு பணிவு, மிதுன ராசிக்கு பரிவு, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு அனுகூலம், கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சிக ராசிக்கு வரவு, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு சிந்தனை, கும்ப ராசிக்கு சாந்தம், மீன ராசிக்கு அமைதியாக இருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் போறதுக்கான வாழ்த்துக்கள். நாளை சிறப்பாக கொண்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்து குரு, 12ஆம் இடத்து சனி பகவான், அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளையும் தானாக தேடி வராமல் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. பதட்டப்படாமல் இன்றைய நாளை கொண்டு போகிறது நல்லது. பொறுமை ரொம்பவே அவசியம். ஏன்னா பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட அந்த காரியங்களை செய்யறதுக்கான ஆர்வம் இல்லை. குடும்பத்தில் பசங்களால் அமைதி குறைய வாய்ப்புண்டு. வேலை செய்கிற இடத்துல தூர பயணங்கள் கொஞ்சம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனாலும் பலன் உண்டு. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். இன்று மந்திரங்கள் ஜபிக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களோட மன அழுத்தத்துக்கு அதை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மணிக்கணக்காக உங்களோட வேலைகளை யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தாமதங்கள் அதிகமாக இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்குங்க. வேலையில் கூட இருக்கிறவங்களால சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பான அணுகுமுறை தேவை. அது மூலிமா குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாக்குவாதம், விவாதம் பண்ணாதீங்க. வீட்டில் குடும்பத்தாரோட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா வார்த்தைகளில் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று பணவரவு கம்மியாக தான் இருக்கும். பெரிய அளவில் முதலீடுகள் செய்யறதுக்கான எந்த ஒரு முடிவையும் செய்யாதீங்க. முதலீடும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கல் வாங்கல. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தியானம் செய்யுங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள், காரியங்களில் காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட பதட்டத்தினால பாதியிலேயே நிற்கிற மாதிரி தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வீடு தேடி இனிய செய்திகள் வந்து சேரும். வேலை செய்கிற இடத்துல எதிர்பாராத வகையில்
சின்ன மாற்றங்கள் இருக்குது. அது ஒரு சிலருக்கு நல்லதாகவும் இருக்கும், பிரச்சனைகளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு உறவினர்களோட இருந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் உண்டு, வரவு உண்டு. தொழில் ரீதியாக நவீன கருவி வாங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். குடும்பத்தாரோட ஆதரவு இருக்குது. நாள் முழுக்க நீங்கள் உங்களையே மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவான ஆற்றலோடையும் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று திறம்பட செயல்படணும்னா பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். அட்டவணை போட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை காலையிலேயே முடிச்சிருங்க. கவன சிதறலுக்கு ஆளாகாதீங்க, இல்லைன்னா தவறுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு சாந்தமான அணுகுமுறை அவசியமாக தேவை. இது உங்களோட மனநிலை அடுத்தவங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரிதல் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. தனக்கிட்ட பார்த்து பேசுறது பழகிறது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும், ஆடம்பரமான வகையில் பணத்தை செலவு செய்யாமல் இருக்கிறது நல்லது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்குங்க. பணப்பற்றாக்குறை இருக்குது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும். சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், குளிர்ச்சியான உணவு வகையில் தவிர்த்துறது நல்லது. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவான எண்ணங்கள் ஏற்படுறதுனால நீங்கள் செய்கிற செயல்களில் தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்படலாம். அது உங்களோட பதட்டத்தினால நீங்கள் செஞ்ச காரியங்கள் உங்களுக்கே பிரச்சனையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணவரவு இல்லை, அது உங்களுக்கு ரொம்பவே பற்றாக்குறையும் வீட்டில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கடன்கள் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. வரவை விட இன்று செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்கும். வீட்டில் பெண்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வர பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக பார்க்காதீங்க. பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளில் ரொம்பவே ஜாக்கிரதை. ஏன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களோட பதட்டம் காரணமாக தவறுகள் ஏற்பட்டால் அது உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையாகிற மாதிரி இருக்கும். பணிகளை திட்டமிடுங்க. மனசை ஒருமுகப்படுத்தி பணியாற்றிங்கன்னா பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், குழப்பிக்கிட்டே இருக்கும். அதை சிந்திச்சுக்கிட்டு தனக்கிட்ட கோவத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது. காதலர்களும் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிறது டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் வீண் விரயமோ பண இழப்போ கட்டாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நன்கு பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள், உங்களுக்கும் பதட்டத்தினால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. ஆனால் இன்றைய நாள் எல்லா விஷயத்துலையும் திட்டமிட்டு செய்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன்கள் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். நீங்கள் இன்று நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் பெயர் புகழ் செல்வாக்கு மேலோங்கி நிற்கும். வரவு லாபத்தில் நல்லாவே இருக்கும். வேலையில் கடினமான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிச்சல் இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பண வரவு கிடைச்சி கடன்களை அடைப்பீங்க. அதே நேரம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது. மனசுக்கு இனிய நாளாக தான் இன்றைய நாள் இருக்குது. எதிர்கால பற்றி நல்லா ஒரு சிந்திச்சு கனவு காணக்கூடிய ஒரு நாள். இன்று எல்லார்கிட்டையும் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளில் புகழ் தரா மாதிரி தான் பலன்கள் நல்லாவே இருக்கும். உங்களோட வேலைகளுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் பாராட்டு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். எதிர்கால நலன் உங்களோட பாராட்டுக்குரியதாகவும் முன்னேற்றத்துக்குரியதாகவும் இருக்குது. கணவன் மனைவி
காதலர்களுக்குள்ள துணை கூட உங்களோட உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நாளை 2 பேருக்குள்ள பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமாக தான் இருக்கும். அது சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டு தேவைக்காக செலவழிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களை திடமாக வச்சிருக்கிறதுக்கு தேவையான பலம் இருக்குது. ஆரோக்கியமான நாள், உற்சாகமான நாளாக தான் இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தொழில், வியாபாரம் எல்லாத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய விதமாக தான் இருக்கும். நீங்கள் இன்று உங்களோட புதிய புத்திசாலித்தனமோ நல்ல யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இன்று மனசில் தெளிவும் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஒற்றுமையும் அமைதியும் குடும்பத்தில் இருக்குது. பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பணி சுமை குறையும். திடீர் உதவி கிடைச்சி நல்ல ஒரு ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிறப்பான நாள், கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்று கூடுதல் பலன் பெறக்கூடிய ஒரு நாள். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு திட்டமிடுங்க. இன்று நீங்கள் எடுக்கிற சிறிய முயற்சி கூட பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் உண்டு. எதிர்கால நலன் குறித்து இன்று நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சாதகமான பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட மிகுந்த அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் துணைக்கூட நீங்கள் 2 பேருக்குள்ள பரஸ்பர புரிதலோடையும் அன்னுண்ணியத்தோடையும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போவீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு இன்று கண்டிப்பாக உயர்வு உண்டு. அதே நேரம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் பெறுறது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மகிழ்ச்சியை தரது. உங்களுக்கு எதிர்கால நலன் குறித்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. கவலையே இல்லை. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலையும் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகம், செய்கிற வேண்டிய காரியங்கள் அதிகம். அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பதட்டத்தோட பயத்தோடையும் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு நாளை பாசிட்டிவாகவும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. காலையிலேருந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே எந்த ஒரு சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருப்பீங்க. திருமண முயற்சிகளில் தாமத நிலை ஏற்படுறது வருத்தத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நாள் பிரச்சனை இல்லாமல் போகும். கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது. பாட்டு கேட்குறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு மனசை லேசாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது நல்லது. நாளை அமைதியாக திட்டமிட்டு கொண்டு போங்க. பதட்டம் இல்லாமல் கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகரித்து கொண்டே போகும். டென்ஷனாக உங்களோட வேலைகளை செய்வீங்க. அவசரப்பட்டு செய்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செய்கிறது நல்லது. முன்னுரிமைப்படுத்தி செய்யலைன்னா வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உங்களோட அணுகுமுறையில் சில கேஷுவலாக பேசி பழகிறது நல்லது. அதே நேரம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லைன்னா வீட்டில் நடக்கிற எதிர்பாராத சூழ்நிலைகளை லேசாக எடுத்துக்கிட்டு போங்க. டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்காமல் வாக்குவாதம் விவாதம் பண்ணாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்கள் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்புழக்கத்தை பொறுத்தவரைக்கு கட்டுப்பாடு ரொம்பவே இருக்குது. வரவு ரொம்ப கம்மி, செலவுகள் அதிகமாக இருக்குது. கையிருப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வீண் விரயங்கள் பண்ணி சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நாளில் ரொம்பவே நல்லது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நாள் சிறப்பானதாக இல்லை.
கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யணும். ஏன்னா இன்று உங்களுக்கு பொறுமையே இல்லாத ஒரு நாளாக இருக்கும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலியும் வேதனைகளும் கவலைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு இறுக்கமான மனநிலையில் இருப்பீங்க. உங்களோட மனசை அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற செய்யக்கூடிய விஷயங்கள் தாமதமாகிறது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகிறது. நிறைய விஷயங்களை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். பக்குவமும் பொறுமையும் அவசியமும் தேவை. கொஞ்சம் குழப்பமும் மன உளைச்சலும் அதிகமாக தான் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் நிதானத்தை கடைப்பிடிச்சு நாளை கொண்டு போங்க. வெளிநபர்கள் கிட்ட அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை தவிர்க்கிறதும் நல்லது. உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா உங்களோட கவனத்தை மகிழ்ச்சி பக்கமாக திசை திருப்ப முயற்சி செய்யுங்க. ஒரே இடத்துல உட்காராதீங்க. அதே நேரம் மனசை குழப்பிக்கிட்டு நாள் முழுக்க நிம்மதி இல்லாமல் போகாதீங்க. பணமும் சரி வரவு கம்மியாக இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இல்லை. இன்று நீங்கள் கடின முயற்சியும் கடின உழைப்பும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நட்பான அணுகுமுறை அவசியமாக தேவை. ஏன்னா இன்று நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல. வீண் விரயமோ பண இழப்போ பண்ணாதீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனம் செலுத்தணும். தொண்டை எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளுமையான உணர்வு வகையில் சாப்பிடாதீங்க. வெளியில் தண்ணி குடிக்காதீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக உற்சாகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் குழப்பம் இல்லை. நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட செய்கிற செயல்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு நல்லா இருக்கும். உங்களோட மனசில் மகிழ்ச்சி இருக்கிறதுனால நாள் முழுக்க உற்சாகமாக கொண்டு போவீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் தொணக்கூட இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் தான் இருக்குது. குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். கூட பிறந்தவங்கள வழியில் அனுகூலம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ற பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமையும். தொழிலில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு நல்ல லாபம் அடையக்கூடிய ஒரு நாள். தொலைதூர பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று நாளை கொஞ்சம் முன்னேற்றகரமாக தான் இருக்கும். உங்களோட பிராட் மைண்டட், அதாவது பரந்த பார்வை இன்றைய நாளை சிறந்ததாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தடைகளை தகுத்து நாளை கொண்டு போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் வேலைகளை செய்வீங்க. உங்களை தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசார நீங்கள் செய்கிற வேலைகள் நேரத்துக்கு முடியும். அதே நேரம் நல்ல ஒரு தரம் கொண்டதாக தான் இருக்குது. மேலதிகாரிகளோட ஆதரவும் பாராட்டும் பெற விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட ரொம்பவே நேர்மையாக நடந்துக்குவீங்க. தொணக்கூட நல்லுறவு பராமரிக்க அது ரொம்பவே உதவியாக இருக்கும். செய்கிற அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்வீங்க. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு அதிகமாக இருக்கும். வங்கியில் கணிசமான தொகை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பணம் வைத்து நீங்கள் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும் முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். யோகா செஞ்சு மனசை அமைதியாக வச்சு ஜாலியாக நாளை கொண்டு போங்க. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாள். உங்ககிட்ட நல்ல தன்னம்பிக்கை, உறுதி, தைரியம் நிறையவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் அவசரமாக வேகமாக விவேகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இன்று சுறுசுறுப்பு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. தொழில் விஷயமா வெளிவட்டார நட்பு சிறப்பாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்று நாள் முழுக்க முன்னேற்றகரமாக இருக்கும். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் உங்ககிட்ட நாள் முழுக்க இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்துலேயும் சிறப்பான செழிப்பான நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. இன்றைய நாளை காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு அனுகூலமான பலன்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைன்னா உங்களுக்கான பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாள், மனசுக்கு இனிய ஒரு நாளாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போய் அவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட பாராட்டும் உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல அன்பை பராமரிப்பீங்க. துணையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சுக்கிட்டு நாள் முழுக்க கொண்டு போவீங்க. காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு அதிக அளவில் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. எதிர்பாராத தனவரவு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும், பிரச்சனைகளை தீர்க்கிறதும், பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சிறந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், நிறைந்த மகிழ்ச்சி உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும். கவலையே இல்லை. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் காரணமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். பதட்டங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. ஏன்னா உறவுகளுக்குள்ள இன்று தேவையில்லாத மனஸ்தாபங்கள், குறிப்பாக பெற்றோரோடையும் பசங்களோடையும் கவனமாக இருங்க. அவங்களோட ஆதரவு இன்று உங்களுக்கு அவசியம் தேவை. எதிர்கால நலன் குறித்து எந்த ஒரு முடிவாக எடுக்கிறதா இருந்தாலும் சிந்திச்சு எடுங்க. இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பசங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புது தொழில் தொடங்குற முயற்சிகளில் வெற்றியை தரும். நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். சுப காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறது, விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும். பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக பார்த்துக்க வேண்டியது நல்லது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நிதானமாக சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்குது. உங்களோட வேலைகளை நன்றாக திட்டமிட்டு முறையாக அட்டவணைட்டு பணிகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நல்லது. புரிதல் குறைவாக இருக்கிறதுனால மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைய நாளாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று போதிய அளவு பணம் மட்டுமே வைத்திருப்பீங்க. கையில் வரவு கம்மியாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதிக அளவு பணத்தை செலவழிக்கிறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். அதனால் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் ஆரோக்கியத்தை மன அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தியானம் செய்கிறது, ஓய்வு எடுக்கிறது நல்லது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் எதிர்பாராமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத வீண் விரயங்களாக வாய்ப்பு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாளுங்க. உறவுகளுக்குள்ள பார்த்து பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிரச்சனைகள் இருந்ததுன்னா மெச்சூர்டாக பக்குவமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்பத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். உறவினர்களோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிக்கனமாக செயல்படுறது இன்றைய நாளில் நல்லது. நண்பர்கள் மூலிமா தேவையான நேரத்தில் கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். இன்று உங்கள் மனசில் சில குழப்பங்கள் காணப்படும். பிரார்த்தனை அல்லது தெய்வீக பாடல்கள் கேட்டிங்கன்னா அதை கவனம் செலுத்தி மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள் வேலைகளில் தடை தாமதங்கள் இருக்குது. அதே நேரம் நீங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னா திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் வேலைகளை செய்யுங்க. முன்னுரிமைப்படுத்தி வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட வேலையில் ஏற்படுற பதட்டத்தை துணைக்கிட்ட காட்டாதீங்க. அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுன்னா அங்கேருந்து சூழ்நிலையில் சமாளிக்க வேண்டியதோ இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறதோ நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க. இன்று பணம் கையில் இல்லாதனால தேவையில்லாத மனக்குழப்பங்கள் துணைக்கிட்டையும் காதலிக்கிட்டையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட இன்று செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்ப நலனுக்காக பணத்தை அதிக அளவில் செலவு செய்வீங்க. அது
தேவையில்லாத விரயங்கள் ஆகிறதோ தேவையில்லாத செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமான கோளாறுகள் மற்றும் கால் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாள். குறிப்பாக சொல்லணும்னா இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் இருக்குது. அதனால இன்றைய நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப நாளாக விருப்பப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும். பிடிச்ச விஷயங்களை செஞ்சு மகிழ்ச்சியாக நாள் முழுக்க ஜாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரத்தில் பல போட்டிகளுக்கு இடையே வெற்றிகள் கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பசங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாள். உங்களோட முகத்திலேயே தெரியும். உற்சாகம் உங்களை ஆச்சரியத்தில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமையான வேலைகளுக்கு பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாள். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா வேலைக்கான மாற்றங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்புகளையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வேலைகளை மகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட உண்மையாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும் மகிழ்ச்சியும் நிறையவே நிறைஞ்சிருக்கு. நிறைவான நல்லுறவுக்கு வழிவகுக்கிற நாளாக தான் இருக்குது. தனக்கூட கலந்து ஆலோசித்து எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் காதலர்கள் உங்களோட திருமணம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்று உங்களை வசதியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் சேமிப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வரவு நிறைய, அதை பணத்தை முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலில் உங்களோட ராசி பலன் கேட்டவங்க கண்டிப்பாக உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரங்களில் லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் லைவில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட சுயஜாதகம் பார்க்கறதுக்கு பகல் 3:15க்கு லைவில் ஜாயின் பண்ணி உங்களோட பலன்களை கேட்கலாம். பாரதி இறுதி நாட்களில் கண்டிப்பாக நான் லைவில் வருவேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நிறைய எதிர்பாராத தருணங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிரக கோளாறுகள் கிரக நிலைகளை பொறுத்து பிரச்சனைகள் எழுது. இப்போது நிறைய விதமான ஷார்ட்ஸ்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது சுக்கிர தோஷம், குரு தோஷம், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம் போட்டாச்சு. இனி வர நாட்களில் அடுத்த தோஷங்களை பார்ப்பீங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களோட சுயஜாதகம் பார்த்து இருக்கிற கோச்சாரம் கிரக நிலைகள் தசாபுக்தி எல்லாத்தையும் பார்த்து உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.